ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் லேபோட நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் இஸ் இன்ஸ்டால் கூகுள் ஆப் இன்ஜின், create hello world app and other simple web application using python or java. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா install google app engine. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே using python. ஓகே, google app engine offered referred to as GAE or simply app engine. It is a platform as a service and cloud computing platform for developing and hosting web application in Google managed data centers. App Engine offers automatic scaling for web application as the number of requests increases for an application. It automatically allocates resources for web application to handle additional demand. The service is free up to a certain level of consumed resources and only in the standard environment but not in flexible environment. Okay, so இப்போ first என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தானை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு சில லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பைத்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களோட லேப்டாப்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களோட லேப்டாப்போட ஓஎஸ் என்ன ஓஎஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டவுன்லோட்ஸில் என்ன ஓஎஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் விண்டோஸ், நான் கொஞ்சம் லேட்டஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டவுன் வெர்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய லேப்டாப் சப்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ நான் யூஸ் பண்ணுறது 3.7.9. இதில் கீழே எல்லா வெர்ஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி என்ன வெர்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய லேப்டாப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 3.7.9 அப்படிங்கிற 64 பிட்குள்ளது எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு 25 MB. ஸோ கொஞ்சம் யூ ஹாவ் டு வெயிட். ஸோ பைத்தானோட வெர்ஷன் 25 MB. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ஓப்பன் இட். டபுள் கிளிக் பண்ணி ரன். இதில் போய் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, கிவ் இன்ஸ்டால் நவ். ஸோ இட்ஸ் கெட்டிங் இன்ஸ்டாலிங். ஸோ யூ ஹாவ் டு வெயிட். ஸோ 2 to 3 minutes ஆகும். ஸோ அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். So Python setup was completed. So have again close அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் நமக்கு ஃபைனாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னோட சர்ச் பாக்ஸில் கூட டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஓகே, பைத்தான் 3.7ல் IDLEன்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணி நம்மளோட பைத்தான் ஒர்க் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் என்ன கொடுக்கலாம், ஏதாவது ஒரு சின்னது பிரிண்ட். நான் இப்போ என்டர் கொடுத்தானா எனக்கு அவுட்புட் டெஸ்ட்டுங்கிறத வரணும். ஸோ டெஸ்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணேன் பைத்தான் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா Cloud SDK அப்படின்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் க்ரோமில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன எஸ்டிகேவோட வெர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to select quick start. குயிக் ஸ்டார்ட்டை செலக்ட் பண்ணிடணும்.
So it's loading. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இதை நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா இப்படி நமக்கு ஒரு லிங்க் காமிக்கும், டவுன்லோட் த கிளவுட் எஸ்டிகே இன்ஸ்டாலர். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு நமக்கு லோட் ஆகும்போது நமக்கு இதில் டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ கிளவுட் எஸ்டிகே இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ 2 டைம்ஸ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ஹாவ் டு கிவ் ரன். ஓகே, நெக்ஸ்ட் ஐ அக்ரி. இதில் சிங்கிள் யூஸரா ஆல் யூஸரான்னு கேட்கு. சிங்கிள் யூஸரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எந்த பாத்தில் நமக்கு டவுன்லோட் ஆகி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு சி யூசர்லேயே இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிவ் நெக்ஸ்ட். இதில் ஆல்ரெடி டிக் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். யூ கேன் கிவ் நெக்ஸ்ட். ஸோ கொஞ்சம் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்க தான் அப்படி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். இட் வில் டேக் 15 to 20 minutes டு கம்ப்ளீட் த செட்டப். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு வெயிட். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இட்ஸ் அரவுண்ட் 356 KB தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, டவுன்லோட் பண்ணுறது ஃபாஸ்ட் ஆயிரும். பட் அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், 15 to 20 minutes. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் கோஆப்ரேட். ஸோ ஃபைனலி க்ளூ cloud SDK has been installed. ஸோ இப்படி நமக்கு ஒரு மெசேஜ் வரணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கிவ் நெக்ஸ்ட். செட்டப் எல்லாம் கேட்கும். ஓகே, சப்போஸ் இந்த ரன் ஜி கிளவுட் இனிட் டு கான்ஃபிகர் த கிளவுட் எஸ்டிகே டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளே மேனுவலாக டிக் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் ஒன் டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா. ஓகே, ஃபினிஷ். ஸோ நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி கிளவுட் இனிட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்மளோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் செக் ஆகி வருது. ஓகே, ஸோ அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் செக் பண்ணி இப்படி நமக்கு வரும். You must log in. Would you like to continue? Why? Yes கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே சைன்இன் ஆகிறதுக்கு கேட்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். வாட் எவர் அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ என்ன அக்கௌண்ட் கொடுத்தாலும் நம்ம சைன்இன் ஆகிக்கலாம். ஓகே, so I'm giving my account. So I'm giving next. So பாருங்க, it will allows to Google Cloud SDK. ஓகே, ஸோ இதில் கீழே ட்ராக் பண்ணனா அலோன் இருக்கும். have to give allow. ஸோ வெப் பேஜில் நமக்கு இப்போ வரும் you are now authenticated with Google Cloud SDK அப்படின்னா you have successfully installed Google Cloud SDK. Okay, so Python and Cloud SDK install பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ண பிறகு இந்த ஜி கிளவுட் இனிட்டோட பாக்ஸில் நம்ம பார்த்தோம்னா you are logged in as நம்மளோட மெயில் ஐடி என்னவோ அந்த மெயிலில் லாகின் பண்ணிட்டோம்னு சொல்லி வருது. இப்போதைக்கு நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. ஸோ நம்ம எதுவும் க்ரியேட் பண்ணோம்னா எஸ்னா எஸ், நோனா நோ, எனிதிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இட்ஸ் யுவர் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஃபார் Google App Engine. Okay, so in this third exercise I have created 2 files.
One is Python and another one is YAML file. YAML file means it is commonly used for configuration files and an application where data is being stored or transmitted. For that we are using YAML file. Okay. So நமக்கு கொடுத்துக்கிற சிலபஸில் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எதர் பைத்தான் இல்லை ஜாவா அப்படிங்கிற யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத வரணும் நமக்கு அவுட்புட். ஓகே. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பைத்தான் ஃபைல் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணால் இப்படி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் அந்த கோடிங். பிரிண்ட் வெல்கம் டு கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் இதில் என்ன வேர்டு கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே. ஸோ நமக்கு சிலபஸ் படி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னாலும் நம்ம டைப் பண்ணலாம். என்ன இதில் டைப் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே. ஸோ ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நேம் பண்ணியிருக்கிறது index.py அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு YAML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை சேவ் பண்ணியிருக்கிறது app.yaml நோட் பேடில் டைப் பண்ணி தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அதையும் காமிக்கிறேன். இது அதோட கோடிங். ரன் டைமில் என்ன பைத்தான் என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கோடிங்கை 6 லைன்ஸ் தான். இந்த index.py அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பைத்தானில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, என்ன ஃபைல் நேமோ அதே தான் அப்படி இதில் மென்ஷன். ஓகே. நோட் பேடில் டைப் பண்ணி ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்து app.yaml அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் அந்த சேவஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸில் கொடுத்து சேவ் பண்ணணும். ஓகே. இதுதான் மெயின் திங். பைத்தானுக்கும் சேம் ப்ரொசீஜர், YAML ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 ஃபைலையும் க்ளவுட் SDKயில் ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ கூகுள் க்ளவுட் SDK அப்படிங்கிறது இருக்கும். சும்மா கிளிக் பண்ணி ஓப்பன், இது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நான் கமாண்ட் கொடுக்க போகிறேன். கூகுள் -cloud-SDK ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம டேபை யூஸ் பண்ணாலே போதும், கமாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பின் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ், அதே டேபை யூஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு div appserver.py இப்படிங்கிற கமாண்ட் தான் நமக்கு தேவை. ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு கேப் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு செமிகோலன், எந்த பாத்தில் நம்ம அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ என்னோடய ஃபைல் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாத்தை நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஆப்புங்கிற ஃபோல்டர் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்தை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கிற கூகுள் க்ளவுட் ஷெல்லில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு செமிகோலனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு கமாண்ட் நமக்கு வரும். ஓகே. இப்படி நமக்கு ஓடணும். info அப்படின்னு சொல்லி ஓடிட்டு லாஸ்ட்டில் HTTP லோக்கல் ஹோஸ்ட் என்ன ஐடி நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. வெல்கம் டு கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் நம்ம கொடுக்குறோமோ, என்ன லைன் நம்ம டைப் பண்ணுறோமோ அது இதில் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சிலபஸ் படி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்குது இல்லையா. ஈவன் வி கேன் சேஞ்ச் இட். என்னன்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நான் சிலபஸில் கொடுத்துக்கிற மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அகெயின் இதை இந்த க்ளவுட் ஷெல்லில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் க்ரோமில் இந்த லோக்கல் ஹாஸ்ட்டை ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்துடுது. ஓகே. ஸோ இட்ஸ் யுவர் 3rd எக்ஸசைஸ். ஸோ கூகுள் ஆப் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணி ஹலோ வேர்ல்டு ஆப் அப்படிங்கிறத அவுட்புட் நமக்கு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் பைத்தானை யூஸ் பண்ணி நமக்கு பண்ணோம். எதர் பைத்தான் ஆர் ஜாவா தான் நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.